அதிமுக, பாஜக கூட்டணி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயம், ஒரு விமர்சனம் கூட இருக்குது. என்னென்னா, இப்போ டெல்லி கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த டெல்லி கண்ட்ரோல் அப்படிங்கிறத எப்படி பாஜக அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும்போது யார் கண்ட்ரோலில் யார் இருக்கிறா? ரெண்டு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிற கணக்கு லாஜிக் ரெண்டு வாய்ப்பு. ஒன்று, டெல்லி காங்கிரஸுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டு திமுக இருக்கணும். ஒன்று, இல்லைன்னா தமிழ்நாட்டு திமுகவுடைய கட்டுப்பாட்டில் டெல்லி காங்கிரஸ் இருக்கணும். ரெண்டு தானே இருக்கணும். ரெண்டு வாய்ப்பு தானே சொல்லணும். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேர்ந்தா அது ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைவது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தா அடிமை சாசனம். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்ன லாஜிக் இது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு திமுக கூட்டணியில் திமுக ஆட்சியில் நிறைய அதிருப்திக்குரிய விஷயங்கள் இருக்குதா இல்லையா? அவ்வளோ தூரம் சொல்லுவீங்களா இல்லையா? மோசமான ஆட்சின்னு சொல்ல வேண்டாம். பட் வருத்தத்துக்குரிய, வேதனைக்குரிய, அதிருப்திக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கு. யாராவது ஒரு கூட்டணி கட்சி சொல்லி காட்டியிருக்காங்களா? சண்டை போட்டிருக்காங்களா? ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்களா? அப்போ விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு அடிமை அப்படின்னு ஒத்துக்கிடுவீங்களா? வேங்கை வயல் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? நாங்குநேரி தாக்கல் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடக்கலாம் சொல்லுங்க. கூட்டுப்பாளையம் நடக்கலாம் சொல்லுங்க. என்ன செஞ்சிருக்காங்க? எந்த கூட்டணி கட்சி என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. முதலீட்டாளர் மாநாடு கொண்டு வாண்டாங்களே, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க? பாஸ், தொழிலாளர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம் கேட்டிருக்காங்களா? யாராவது ஒரு கூட்டணி கட்சி சொல்லியிருக்காங்களா? அவங்கெல்லாம் பாசிச பாஜக எதிர்க்கிறதுக்கு ஒன்றிணை இருக்காங்க. ஜனநாயக சக்திகள் ஒன்றிணையணும். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தா யாருக்கு யார் அடிமைன்னு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக வருது.